ஹலோ செல்லா குட்டீஸ், நான் உங்கள் தோழி ஆல்ரெடி சொல்கிறாச்சு. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி சேனலில் சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் 2-3 நாளாக யோசிச்சிட்டே இருக்கேன் இந்த வாரோட அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு ப்ராப்பராக சில விஷயங்கள் நான் என்ன சொல்கிறது கேதர் பண்ணாதால நான் உங்களுக்குலாம் வீடியோ கொடுக்கல. இப்போ எனக்கு 2-3 விஷயங்கள் கேதர் ஆச்சு, நம்ம மக்களுக்காக கொடுக்கணுன்றதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வார் இன்னும் முடியலை, இன்னும் நமக்கு வேறு லெவலில் தான் ஈரானில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி யூஎஸில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு உங்களுக்கு 48 hours ஈரானுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னா நான் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அங்கே தான் நமக்கு கேஸாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே இருக்குது, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பட் ஸ்டில் ஈரான் அதுக்கு ஓகேவா இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே $2 million நம்ம டோலுக்கு நம்ம பே பண்ணுறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க ஈரான் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸாக நினைக்கிறதுனால நம்மள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோல்னு ஒரு பணம் $2 million கிட்டத்தட்ட கட்ட வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் தலையில் விழும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நமக்கு கண்டினியூட்டே ஆயிட்டு இருக்கு. $2 million அவங்க கொடுத்து தான் அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கண்டிப்பா மக்களாகிய நம்மளுடைய தலையில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்குறேன். இது ட்ரூத், கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு நான் எதையுமே சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. மோடி நமக்காக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இவங்களை சேவ் பண்ணணும் இந்த விஷயத்துல இருந்து, அவங்களும் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா மக்களாகிய நம்ம என்னென்னலாம் நம்ம சைட்ல பண்ண முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரனால நமக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு அடிவாங்க. ஆக்சுவலி ஏன்னா நம்ம நிறைய மிடில் ஈஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்கள நம்பி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நிறைய 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 விஷயங்கள் நமக்கு அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பெட்ரோல் டீசல் அதையும் தாண்டி கேஸ் ஆல்ரெடி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன்ஸ் கூட போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டால் மைல்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு. ஸ்டில் இதெல்லாம் ஒரு சேர கொண்டு வரதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் பேனிக் ஆகிறதுக்காக இந்த விஷயம் சொல்லல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேஸை வீணா செலவு பண்ணாதீங்க. உண்மையாலே பெட்ரோல்லாம் தேவை இருக்குன்னா வெளில போங்க, இல்லாட்டா வாக் பண்ணி போக முடியுது தயவு செஞ்சு போங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்றோமோ அடுத்தவங்களுக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்மளோட சுச்சுவேஷன். கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா தனி மனித ஒருத்தர் முடிவு எடுக்கிறதுனால கண்டிப்பா எல்லாமே சேவ் பண்ண முடியும். ஏன்னா எனர்ஜிஸ் நம்ம லாஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம ரீகெயின் பண்ணணும். நம்மளால மட்டும் தான் செல்ஃபா எல்லாருமே யோசிச்சாதான் முடியும். ஸோ ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம அதை யோசிப்போம். கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராம இருக்கிறது நம்ம கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுக்கான என்னென்ன மெஷர்ஸோ ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.